ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து அக்கி ரொட்டி. கர்நாடகா ஸ்பெஷலு, ஃபங்க்ஷன்லலாம் செய்கிறாங்க. இது நம்ம வீட்லேயே எப்படி சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதை கூடயே ஒரு காரசாரமான சட்னியும் செய்ய போகிறோம். சட்னியும் இந்த அக்கி ரொட்டி காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ரொட்டி தின்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு என்னெல்லாம் திங்ஸு தேவைன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் வந்து எல்லாமே சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அரைக்கட்டு கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூனு தேங்காய் துருவுனது, அப்புறம் ஒரு கேரட்டு பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் அரிசி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்குங்க. இது ஒரு கப்பு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு. இதை நான் இதோடு சேர்த்துக்க போகிறேன். இதை நம்ம இதுக்கு ஒரு கப்புக்கு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி, நீங்கள் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கும். இதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய். நான் கோகனட் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், உங்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த ஆயில் பிடிக்குமோ அதை சேர்த்துக்குங்க. அப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு ஒரு 1/4 கப் அளவு விட கம்மியாக கொஞ்சோண்டு தண்ணி போட்டுட்டு இந்த மாவெல்லாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவும் எண்ணெய் இந்த உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். தண்ணி இன்னும் சேர்க்குறது வேண்டாம். இதோடையே இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கணும், உடையிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இந்த கட் பண்ணியிருக்கிற இந்த காய்கறிங்க எல்லாம் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, துருவின தேங்காய் எல்லாமே இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, கம்மியாக இருந்தாலும் கம்மியாக, இல்லை ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தான் காய்கறிங்க. நம்ம எல்லாம் சேர்த்துட்டு இப்போ அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூனு வெள்ளை எள்ளு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ நம்ம தண்ணி அதே கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணி, இதை நம்ம எடுத்து தெளிச்சுட்டு இப்படி பிசையணும். ஒரே முட்டுக்க தண்ணி ஊற்றிடாதீங்க, நமக்கு அளவு தெரியாது. அப்புறமா இப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சோண்டு தெளிச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இதை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நம்ம ஊறுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சட்னிக்கு தேவையானது பார்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே இதுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் பெடகி சில்லி போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கட்டும்னு, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 டேபிள் ஸ்பூனு துருவின தேங்காய், கொஞ்சோண்டு புளியும், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த சட்னி ரோஸ்ட் ஆன வரைக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் வெல்லமும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுருக்குறேன். இப்போ நம்ம மாவு பார்க்க போகிறோம். மாவு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்போ நம்ம இது தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணும் அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு கப்புக்கு ஒரு 5-6 ரொட்டி வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு வாழையில் எடுத்து அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு வழக்கமாக நம்ம ரொட்டி தட்டுறோமில்ல அந்த மாதிரி தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டிக்கிட்டு இப்போ நம்ம சூடான தாவாக்கு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்கி ரொட்டிக்கு 2 பக்கமும் ஒரு 1/2 ஸ்பூனு எண்ணெயை விட்டுக்கிட்டு நல்லா இப்படி வேக வச்சு சுட்டு எடுத்துக்குங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற அக்கி ரொட்டியும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை தொட்டு தட்டிட்டு கையிலேருந்து எடுத்து போடலாம். கையில் எடுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாழை இலையிலே அப்படியே தட்டிட்டு நீங்கள் தாவாக்கு இப்படி திருப்பி போட்டால் கூட ஈஸியாக வரும்.
உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அது செய்யுங்க. பாருங்கள் தின்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த அக்கி ரொட்டி. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மிஸ் பண்ணாமல் இது செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி கூட ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு காரம் இன்னும் தேவை இருந்தால் நீங்கள் மிளகா ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. இந்த சட்னி வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒன் டே வச்சுக்கலாம், கெடாமல் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சட்னி வந்து மிஸ் பண்ணாதீங்க, செய்யுங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அக்கி ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பபாய்.